வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இறுதிப் போரில் இந்தியா நேரடியாக உதவியுள்ளது. ஸ்ரீலங்கா கடற்படை அதிகாரி தெரிவிப்பு. இந்திய இலங்கை உறவை எவராலும் பிரிக்க முடியாது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் பெருமிதம். ஓய்வூதியத்தை இழக்க உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விரைவில் நடைமுறைக்கு வரும் எனவும் தகவல். தாயகத்தில் தொடரும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் பேரினவாத ஆக்கிரமிப்பு நடவடிக்கை எனவும் கருத்து. மேகவடிப்பால் கொட்டி தீர்த்த கனமழை. உத்தரகாண்டில் 15 பேர் உயிரிழப்பு. ஆங்கில வார்த்தைகளுக்கு தடை விதித்துள்ள வடகொரியா. தொடரும் கட்டுப்பாடுகள். தொடர்பான விரிவான செய்திகள். 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் இறுதிப் போரின் போது தமிழீழ விடுதலை புலிகளின் கப்பல்களை அழிக்க இந்திய கடற்படை நேரடியாக உதவியதாக ஸ்ரீலங்கா கடற்படையின் முன்னாள் சிரேஷ்ட அதிகாரி டிகேபி தசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். வடக்கு பாதுகாப்பு மண்டலத்தின் தளபதியாகவும் கடற்படையின் உத்தியோகபூர்வ ஊடக பேச்சாளருமாக பணியாற்றிய டிகேபி தசாநாயக்க சமூக ஊடக நேர்காணலில் இதனை குறிப்பிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளிடம் 26 கப்பல்கள் இருந்தபோதும் அதில் 12 கப்பல்கள் இந்திய கடற்படையின் உதவியுடன் அளிக்கப்பட்டதாக டிகேபி தசநாயக்க தெரிவித்துள்ளார். 30 ஆண்டு கால மோதல் தொடங்கியதிலிருந்து அதன் இறுதிக் கட்டம் வரை விடுதலை புலிகள் 26 கப்பல்களை வைத்திருந்தனர் எனவும் அவர் கூறினார். அவை மோதலின் போது ஸ்ரீலங்கா கடற்படையால் அளிக்கப்பட்டதுடன் போரின் கடைசி கட்டத்தில் 12 கப்பல்கள் அளிக்கப்பட்டமை நினைவில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் மோதல் முடிந்த பின்னர் மக்களை வெளியேற்றுவதற்காக விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் மற்ற கப்பல்களை மீண்டும் பயன்படுத்த முயன்றதாக அவர் மேலும் குற்றம் சாட்டினார். இந்திய இலங்கை உறவை எவராலும் பிரிக்க முடியாது என ஸ்ரீலங்கா சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இந்திய இலங்கை உறவு பல நூற்றாண்டுகளாக பேணப்பட்டு வருகின்றது எனவும் அண்டை நாடுகளாகவும் ஒரு குடும்பமாகவும் பிணைக்கப்பட்டுள்ளன எனவும் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இலங்கை இந்திய சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட கலாசார நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நெருங்கிய அண்டை நாடான இந்தியாவின் 79வது சுதந்திர தினத்தை கொண்டாட இலங்கை இந்திய சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் இந்திய அரசுக்கும் மக்களுக்கும் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் இந்த நிகழ்வில் உரையாற்றும் போது தெரிவித்தார். கலாச்சார நிகழ்ச்சிகள், கல்வி நடவடிக்கைகள் உட்பட பல துறைகள் மூலம் இந்த நட்பை பாதுகாப்பதில் இலங்கை இந்திய சமூகம் மதிப்புமிக்க பங்கை கொண்டுள்ளது என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் சவாலான காலங்களில் மனிதாபிமான உதவி மற்றும் ஒத்துழைப்பு வழங்கப்பட்டு ஆதரவை வழங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஆண்டுகளில் வர்த்தகம், கல்வி, சுகாதாரம், தொழில்நுட்பம் மற்றும் கலாசார பரிமாற்றம் ஆகிய துறைகளில் நாம் தொடர்ந்து உறவுகளை உருவாக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். முக்கியமாக பல நூற்றாண்டுகளாக எம்மை வழிநடத்தி வரும் நம்பிக்கை, மரியாதை மற்றும் நட்பின் மதிப்புகளை தொடர்ந்து வளர்க்க வேண்டும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் அனுரவின் ஆட்சியில் அபிவிருத்தி என்ற பெயரில் வடக்கு கிழக்கில் ஆக்கிரமிப்புகள் மேற்கொள்ளப்படுவதாக சட்டத்தரணியும் அரசியல் ஆய்வாளருமான ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார். ஐபிசி தமிழின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். சர்வதேச விசாரணை தேவைப்படினும் அதற்கான அரசியல் கட்டமைப்பு இலங்கையில் இல்லை என சட்டத்தரணியும் அரசியல் ஆய்வாளருமான ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் சீனாவின் ஆதிக்கம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில் உட்புகுத்தப்பட்டதால் சீனா அவர்களுடனேயே இருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான நிலையில் பெரும் தேசியவாதத்தை கையாள வேண்டுமானால் தமிழ் கட்சிகள் ஒற்றுமையுடன் பயணிக்க வேண்டும் எனவும் ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் சர்வதேச மட்டத்தில் அக்கறை அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் சம்மர்லியும் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் கருத்து வெளியிட்டுள்ளார். செம்மணி மனித புதைக்குழியில் 140க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் மட்டுமன்றி குழந்தையின் பால் போத்தல், பாடசாலை புத்தகப்பை, சிறுவர்கள் விளையாடும் பொம்மைகள் உள்ளிட்ட பொருட்கள் மீட்கப்பட்டிருப்பது கவலைக்குரிய விடயம் என அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் சமர் லியோ தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற கண்டுபிடிப்புகள் பாதிக்கப்பட்டவர்களின் நீதி கோரிக்கைகளை பலப்படுத்துவதாகவும்
நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் உறுதி செய்யப்பட வேண்டிய அவசியம் உள்ளது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை இதற்கு முன்னர் அமெரிக்கா காங்கிரஸ் உறுப்பினர்களான ராஜா கிருஷ்ணமூர்த்தி மற்றும் டெபோரா ரோஸ் ஆகியோரும் தமது எக்ஸ் தள பதிவுகள் ஊடாக செம்மணி சம்பவம் குறித்து ஆழ்ந்த அக்கறையை வெளிப்படுத்தியிருந்தனர். இந்த நிலையில் சமர்லி தொடர்ந்து தமது பதிவில், நாம் தொடர்ந்து சுயாதீன விசாரணையை வலியுறுத்த வேண்டும், அதுவே நீதி நோக்கி நகரும் பாதை என குறிப்பிட்டுள்ளார். வங்கி, நிதி மற்றும் காப்புறுதி துறைகள் தொடர்பான பாதீட்டு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி இலக்குகளை அடைவதற்காக ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட வேலை திட்டத்திற்கு வங்கித்துறையின் ஆதரவை வழங்குதல் குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. டிஜிட்டல் மயமாக்கல் வேலை திட்டத்தின் மூலம் வங்கி மற்றும் நிதித்துறையின் செயல்திறனை அதிகரிப்பது, சிறிய மற்றும் மத்தியதர தொழில் முயற்சியாளர்களை இலக்காக கொண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள திட்டத்தை விரிவுபடுத்துவது மற்றும் புதிய காப்புறுதி முறைகளை அறிமுகப்படுத்துவது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அனைத்து முன்மொழிவுகள் குறித்தும் எதிர்வரும் பாதீட்டு திட்டத்தில் கவனம் செலுத்தப்படும் என பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். ஐக்கிய நாடுகளின் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கையின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தாம் கைது செய்யப்படுவதை தடுக்க உத்தரவிடக் கோரி முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில தாக்கல் செய்த மனுவை பரிசீலனைக்காக 24ஆம் திகதி அழைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மனுதாரர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி மனோகர டி சில்வாவின் கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழு இந்த உத்தரவை பிறப்பித்தது. இருப்பினும் தற்போது உதய கம்மன்பிலவை கைது செய்வதற்கு எந்த முடிவையும் எடுக்கவில்லை என கடந்த தவணையின் போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை இடைநிறுத்தம் செய்வதற்கான சட்டமூல வரைவு சட்டமா அதிபருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சு தெரிவித்துள்ளது. சட்டமா அதிபரின் ஆலோசனை கிடைத்ததன் பின்னர் இந்த சட்டமூலம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்று அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையில் மாதாந்த ஓய்வூதியம் பெறும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 330 ஆகும். இது தவிர மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மனைவிமார் 182 பேரும் ஓய்வூதியம் பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்திற்காக அரசாங்கம் மாதந்தோறும் 23.5 மில்லியன் ரூபாவுக்கு அதிகமாக செலவிடுவதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. இதனையடுத்து ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை இடைநிறுத்தம் செய்வதற்கான சட்ட மூல வரைவு சட்டமா அதிபருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக நீதியமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த சட்ட மூலத்தை தாமதமின்றி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக நீதியமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட 10 முக்கிய நாடுகளின் தூதுவர்கள் மற்றும் உயர் ஸ்தானிகர்களை சந்தித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை இடைநிறுத்தம் செய்வதற்கான அரசாங்கத்தின் முடிவு தொடர்பாக கலந்துரையாடவுள்ளதாக ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சங்கத்தின் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமஸ்ரீ மானகே தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் அரசாங்கத்தின் முடிவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தேவையான தகவல்களை சேகரித்து வருவதாகவும் அவர் கூறினார். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையால் டெங்கு ஒழிப்பு விழிப்புணர்வு நடைபவனி மல்லாகத்தில் நடைபெற்றுள்ளது. வலி வடக்கு பிரதேச சபையின் ஏற்பாட்டில் உள்ளூராட்சி வாரத்தை முன்னிட்டு இன்று காலை டெங்கு தொடர்பான விழிப்புணர்வு நடைபவனி மல்லாகம் விசாலாட்சி வித்தியாலயத்தில் ஆரம்பித்து யாழ் காங்கேசந்துறை வீதி ஊடாக துண்டு பிரசுரங்கள் வழங்கி யாழ் காங்கேசந்துறை நடேஸ்வரா கல்லூரி வரை முன்னெடுக்கப்பட்டது. வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சோமசுந்தரம் சுகீதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நடைபவனியில் தெல்லிப்பளை சுகாதார வைத்திய அதிகாரி பரா நந்தகுமார், பொது சுகாதார பரிசோதகர்கள், வலிகாமம் வடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள், அதிகாரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். யாழ் மல்லாகத்திலிருந்து காங்கேசந்துறை வீதியில் காணப்படும் பாடசாலை மாணவர்களும் ஆசிரியர்களும் வர்த்தகர்கள் பொதுமக்கள் என பலரும் இந்த நடைபவனியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டனர். உள்ளூராட்சி வாரத்தை முன்னிட்டு வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த டெங்கு விழிப்புணர்வு பேரணியிலே சுகாதாரத்துறையினரும் பங்கேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். உண்மையிலேயே கடந்த காலங்களில் யாழ் மாவட்டம் முழுமையாக இந்த டெங்கு நோயினால் மிகவும் பாரதூரமான பாதிப்பை சந்தித்திருந்தோம். தற்போது டெங்கு நோய் கட்டுப்பாட்டுக்கு இருந்தாலும் பருவமழை ஆரம்பிக்கின்ற இந்த காலப்பகுதியிலே இந்த விழிப்புணர்வு பேரணி மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றது. பாடசாலை மாணவர்களையும் ஏனைய சமுதாய தரப்பினரையும் உள்ளீர்த்து அவர்களுக்கு மிகுந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி டெங்கு பரவக்கூடிய பொருட்களை சூழலிலோ, தெருவோரங்களிலோ, வீடுகளிலோ, வணக்கத்தலங்களிலோ, பாடசாலைகளிலோ, அரசு அலுவலகங்களோ எந்த இடத்திலும் இல்லாமல் செய்வதற்கும்
அவற்றிலே நாங்கள் மிகவும் கரிசனையாக இருப்பதற்கும் டெங்கினால் ஒரு உயிரையும் நாங்கள் இழந்து விடாமல் இருப்பதற்கும் இந்த விழிப்புணர்வு பேரணி மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றது. இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் உத்தரகாண்டில் பெய்த கனமழையால் 15 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மழை தொடர்ந்து வரும் நிலையில் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் மழை நின்ற பிறகே உண்மையான பாதிப்புகள் கணக்கெடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் இன்று அதிகாலை மேகங்கள் திரண்டு மழை பெய்துள்ளது. இதன்போது திடீரென மேகவெடிப்பு ஏற்பட்டு சகஸ்திராவில் மிக கனமழை பொழிந்துள்ளது. இதனால் சில இடங்களில் நிலச்சரிவும் ஏற்பட்டு அங்குள்ள கடைகளில் வெள்ளம் புகுந்து அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. அத்துடன் சிறிய கட்டடங்கள் பல மண்ணோடு புதைந்துள்ளன. டேராடூன் நகரையே புரட்டி போட்ட மேகவெடிப்பில் சிக்கி குறைந்தது 15 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் காணாமற் போன 16 பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் உத்தரகாண்டில் ஏற்பட்ட இயற்கை பேரழிவுகளால் இதுவரை 85 பேர் உயிரிழந்துள்ளனர். மேற்கத்திய நாடுகளில் பயன்படுத்தப்படும் சில ஆங்கில வார்த்தைகளை தங்கள் நாட்டு பிரஜைகள் பயன்படுத்தக்கூடாது என்று வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி ஹாம்பாக்கர், ஐஸ்கிரீம், ஹரோக்கி உள்ளிட்ட ஆங்கில சொற்களை பயன்படுத்தக்கூடாது என உத்தரவிட்டுள்ளார். சில ஆங்கில சொற்கள் பயன்பாட்டின் போது மேற்கத்திய நாடுகள் மற்றும் தென் கொரியாவின் தாக்கத்தை தவிர்த்த அதற்கு இணையான அரசு அங்கீகரித்த சொற்களையே பயன்படுத்த வேண்டும் என்று வடகொரிய தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். வடகொரிய தலைவரின் உத்தரவை அடுத்து அந்நாட்டில் உள்ள அனைத்து சுற்றுலாத்தல வழிகாட்டிகளுக்கு எந்த சொற்களஞ்சியத்தை பயன்படுத்த வேண்டும் என்று பயிற்சி வகுப்புகளும் தொடங்கியுள்ளன. இந்த வகுப்புகள் 3 மாதங்கள் வரை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளன. அதிலும் ஐஸ்கிரீம் என்ற வார்த்தைக்கு பதில் எஸ்கிமோ என்ற வார்த்தையை பிரயோகப்படுத்த வேண்டும் என்றும் ஹாம்பர்கர் என்ற சொல்லுக்கு பதில் 2 அடுக்கு இறைச்சி துண்டு துண்டாக வெட்டப்பட்ட ரொட்டி என்று பயன்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இறுதிப் போரில் இந்தியா நேரடியாக உதவியுள்ளது. ஸ்ரீலங்கா கடற்படை அதிகாரி தெரிவிப்பு. இந்திய இலங்கை உறவை எவராலும் பிரிக்க முடியாது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் பெருமிதம். ஓய்வூதியத்தை இழக்க உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விரைவில் நடைமுறைக்கு வரும் எனவும் தகவல். தாயகத்தில் தொடரும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் பேரினவாத ஆக்கிரமிப்பு நடவடிக்கை எனவும் கருத்து. மேகவெடிப்பால் கொட்டி தீர்த்த கனமழை, உத்தரகாண்டில் 15 பேர் உயிரிழப்பு. ஆங்கில வார்த்தைகளுக்கு தடை விதித்துள்ள வடகொரியா, தொடரும் கட்டுப்பாடுகள். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.